வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள். மருந்தில்லாத உலகம், நோயில்லாத சமுதாயம் என்ற தத்துவத்தை, லட்சியத்தை இலக்காக கொண்டு மனிதகுலம் மருந்துகளிலிருந்து முழுவதுமாக விடுபட வேண்டும். வாழ கிடைத்த இந்த மனித வாழ்க்கையை ஆனந்தமாக, ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரோக்கிய வாழ்வியல் தகவல்களை வழங்கி வருகிறது. இதில் உடல், மனம், ஆன்மா இது மூன்றும் ஒரு சேர இணைந்ததே நமது உடல். நமது உடலை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம் மனதை பற்றியும் நமது உயிரை பற்றியும் நாம் ஒரு சேர புரிந்து கொள்ளும் போதுதான் உடலை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். உடலை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும். உடலை பற்றிய முழு புரிதல் இல்லை என்றாலும் கூட நோய்களை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளாமல் இருந்தாலே போதும், நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும். நாம் எதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம். நம் எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை உள்ளது. எண்ணங்கள் சரியானால் எல்லாமே சரியாகும். எண்ணம் போல வாழ்க்கை. நமது வாழ்க்கை எங்கு இருக்கிறது, எங்கு துவங்குகிறது என்று பார்த்தால் நமது எண்ணங்களில்தான் துவங்குகிறது. எண்ணங்கள் என்பது நாமாக உருவாக்குவதா அல்லது தானாக உருவாகிறதா என்று பார்த்தால் எண்ணங்கள் நமது கட்டுப்பாட்டில் கிடையாது. ஆனால் நாம் நினைத்தால் நமக்கான எண்ணங்களை நாம் உருவாக்க முடியும். என்னங்க காலையில குழப்பமா இருக்கு என்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படலாம். எண்ணங்கள் நமது கட்டுப்பாட்டில் கிடையாது. இதுபோல எண்ணங்கள் எனக்கு ஏற்படக்கூடாது, ஏன் எனக்கு இதுபோல எண்ணங்கள் ஏற்படுகிறது என்று நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை நம்மால் தடுத்து நிறுத்தவும் முடியாது. எண்ணங்கள் என்பது தானாக வருவது. அப்போ நம்முடைய கட்டுப்பாட்டில் எண்ணங்கள் இல்லையா என்று கேட்டால் உறுதியாக சொல்ல முடியும், நமது கட்டுப்பாட்டில் எண்ணங்கள் கிடையாது. ஆனா நாம நினைச்சா நமக்கான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று சொல்றீங்களே என்று கேட்டால், ஆம், நாம் நினைத்தால் நமக்கான எண்ணங்களை நாம் உருவாக்க முடியும். எண்ணங்களுக்கான வாழ்நாள் எவ்வளவு காலம் என்று பார்த்தால் அதிகப்படியாக 30 வினாடிகள். நம் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்றால் அந்த எண்ணம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று பார்த்தால் உடனுக்குடனேயே அந்த எண்ணங்கள் மறைந்துவிடும். மீண்டும் அடுத்த ஒரு எண்ணம் நமக்கு உருவாகும். நமது மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை நம்மால் எண்ண முடியுமா என்று கேட்டால் எண்ண முடியாது. எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அடுத்தடுத்த எண்ணங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். எண்ணங்கள் என்பது கடல் அலை போல ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகி வந்து கொண்டே இருக்கும். ஆம், கடலை பார்க்கிறோம், அலைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே உள்ளது என்று நாம் நினைப்போம். நம் மனதிலும் எண்ணங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். நம் மனதை கடலோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிக எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடலை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தெரியும், கடலில் அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். முன்பே வந்து கொண்டே இருக்கக்கூடிய அலையை பின்வரக்கூடிய அலை தொடக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டே இருக்கும், ஆனால் தொட முடியாது. அதுபோலதான் நம் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள். எண்ணங்கள் மனதில் தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். அது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு எண்ணத்தை இன்னொரு எண்ணம் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய அளவிற்கே வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் வேறுபாடுகள் உள்ளது. கடலின் ஓரத்தில் நின்று பார்க்கக்கூடிய நாம் அலைகளை கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் கடலின் மையத்திற்கு சென்று பார்த்தோமேயானால்
அலைகள் இல்லாத அமைதியான ஒரு கடலை நம்மால் காண முடியும். கடல் என்பது அமைதியானதே. அதன் கரை ஓரங்களில் மட்டுமே அலைகள் தோன்றும். அதுபோலத்தான் நமது மனதும். மனம் என்பது அமைதியானது. அந்த மனதின் மேல்புறத்தில்தான் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். மையமான மனம், ஆழ்மனம், உண்மையான மனம், அங்கு எந்த எண்ணங்களுக்கும் இடமில்லை. அந்த மனம் அமைதியாக இருக்கும். அந்த மனதை நாம் காண வேண்டும், உணர வேண்டும் என்றால் நமது மேல் மனதை, எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை கடந்து சென்று ஆழ்மனதை நம்மால் காண முடியும். நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எங்கிருந்து உருவாகிறது என்று நாம் பார்த்தோமேயானால், நமது சிந்தனைகளிலிருந்து நமது எண்ணங்கள் உருவாகுகிறது. சிந்தனைகளிலிருந்து உருவாகிறதா? எண்ணம் தானே சிந்தனை, அது எப்படி சிந்தனை வேறொன்றாக இருக்கும் என்ற சந்தேகமும் நமக்கு தோன்றும். எண்ணம் வேறு, சிந்தனை வேறா? எண்ணமும் சிந்தனையும் ஒன்றுதானே என்றுதான் பெருவாரியான மக்களுக்கான புரிதல் இன்றளவும் இருக்கிறது. நண்பர்களே, எண்ணங்கள் என்பது வேறு, சிந்தனை என்பது வேறு. எண்ணங்கள் என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக இயங்கிக் கொண்டிருப்பது, வந்து கொண்டிருப்பது. சிந்தனை என்பது நமக்கு உருவாகக்கூடிய எண்ணத்தை, ஒன்றை பிடித்து மீண்டும் மீண்டும் அதை நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா, அதுவே சிந்தனை. தானாக வரக்கூடிய எண்ணத்தை நாம் கையில் எடுத்து மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்தை நினைத்து கொண்டே இருக்கும்போது அது சிந்தனையாக மாறுகிறது. எந்த சிந்தனை நாம் அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோமோ அது தொடர்புடைய எண்ணங்கள் மறுசுழற்சியாக நம் மனதில் எண்ணங்களாக வந்து கொண்டே இருக்கும். எண்ணங்களிலிருந்து ஒரு பகுதியை பிடித்து நாம் சிந்திக்கிறோம். நமது சிந்தனைக்கு தொடர்புடைய எண்ணங்களை மீண்டும் மீண்டும் நம் மனம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். இது ஒரு சுழற்சி. எண்ணம் வேறு, சிந்தனை வேறு. ஆனால் இந்த இரண்டிற்கும் நெருங்கிய தொடர்புகள் உள்ளது. இதனால்தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், எண்ணம் போல வாழ்க்கை என்று. இப்போது நாம் என்ன எண்ணுகிறோம் என்று பார்த்தால், இந்த எண்ணம் சரியான எண்ணமா அல்லது தவறான எண்ணமா என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சிந்தனை சரியான சிந்தனையா அல்லது தவறான சிந்தனையா, நேர்மறையான சிந்தனையா அல்லது எதிர்மறையான சிந்தனையா என்பதை நம்மால் மிக எளிதில் புரிந்து கொள்ள முடியும். காரணம், நம் உடலை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது, சிந்திக்கும் போது, இந்த உடலை இயக்குவதே யார் என்று பார்த்தால் நமது மனம்தான். இந்த மனம்தான் நமது உடலை இயக்கிக் கொண்டுள்ளது. இதுதான் உண்மை. முதலில் உருவானது உடலா அல்லது மனமா அல்லது உயிரா என்று பார்த்தால், முதலில் உருவானது உயிர். உயிர் உருவாக்கியது உடலை. உடல் உருவம் பெற்ற பிறகு மனம் என்ற ஒன்று படைக்கப்படுகிறது. மனமென்ற ஒன்று படைக்கப்பட்ட பிறகு அந்த மனதில் பதிவுகள் பதிவு செய்யப்படுகிறது. மனதில் பதிவு செய்யப்பட்ட பதிவுகளே நமது மனமாக, எண்ணங்களாக, சிந்தனைகளாக வெளிப்படுகிறது. அப்போ ஆதி துவக்கம் எதுவென்று பார்த்தால் நமது உயிர். அந்த உயிரை நம்மால் எது ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், உயிரே நாம் தான். உயிரை பற்றி அதிக ஆராய்ச்சி தேவையில்லை. காரணம், அது சரியாக தானாக அதனது போக்கில் அது இயங்கிக் கொண்டு உள்ளது. இந்த உயிர் உருவாக்கிய உடலும் அதன் பின் உருவான மனமும் தான் இங்கு நமக்கு சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது. இந்த உடலையும் மனதையும் ஒரு சேர நாம் புரிந்து கொள்ளும் போது நமக்கான ஆரோக்கியத்தை நம்மால் அடைய முடியும், பெற முடியும். எண்ணங்களில் இருவிதமான எண்ணங்கள் உள்ளது. ஒன்று நேர்மறை எண்ணங்கள், மற்றொன்று எதிர்மறை எண்ணங்கள்.
நேர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் என்ன வேறுபாடு என்று நாம் தெரிந்து கொண்டேமேயானால், அதை மிக சரியாக எளிமையாக புரிந்து கொண்டேமேயானால், நமக்கான எண்ணங்களை, எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு நாம் சென்று விடுவோம். நமது சிந்தனை எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அது சார்ந்தே நமது எண்ணங்களும் வெளிப்படுகிறது. எண்ணம் சிந்தனையாக, சிந்தனை செயலாக, செயல் பழக்க வழக்கங்களாக, பழக்க வழக்கங்களே பல சாதனைகளுக்கு காரணமாக அமைகிறது. நமது வாழ்க்கை நமது எண்ணங்களில் இருக்கிறது என்பதை விட நமது வாழ்க்கை நமது சிந்தனைகளில் இருக்கிறது என்பதே சாலச் சிறந்ததாக இருக்கும். நாம் எதை சிந்திக்கிறோம், எதற்காக சிந்திக்கிறோம், ஏன் சிந்திக்கிறோம் என்று சிந்தனையை இந்த 3 கேள்வி கேட்டோமே என்றால் நாம் தேவையானதை மட்டுமே சிந்திப்போம். நமது மனம் ஒரு குழந்தை போன்றது. நமது மனம் ஒரு மண் போன்றது. மனதை மண்ணோடு ஒப்பிடுவார்கள். மண்ணுக்கு பாவம் ஒன்னும் தெரியாது. அதுல என்ன விதைக்கிறோமோ அது விளையும். மண்ணில் என்ன விதை விதைக்கிறோமோ அந்த விதை விளைச்சலாக வரும். இந்த மண்ணில் ஒரு கத்தரி விதையை விதைச்சா கத்தரி செடி வரும். கத்தரி செடியிலிருந்து கத்தரி பூ தான் பூக்கும். கத்தரி பூவிலிருந்து கத்தரி காய் தான் வரும். ஒரு விதை விதைச்சோம், விளைஞ்ச கத்தரி காயில கோடி விதைகள் இருக்கும். இப்ப இந்த மண் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, என்ன விதைச்சோமோ அதை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும். ஒரு விதை விதைச்சோம், இன்னைக்கு கோடி விதை நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மண்ணுல கஞ்சாவை விதைச்சோம் அப்படின்னாக்கா கஞ்சா செடி தான் வரும். ஐயோ கஞ்சா நல்லது கிடையாது, கஞ்சா செடியை நான் விளைய வைக்க மாட்டேன் என்று மண் மறுக்காது. என்ன விதைக்கிறோமோ அதை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுபோலதான் மனமும். இந்த மனதில் எதை நாம் பதிவு செய்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ, எதை எண்ணுகிறோமோ அது அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையை இந்த மனம் செய்யும். காரணம், மனம் என்பது நமது வேலைக்காரன். நாம் என்ன கட்டளை இடுகிறோமோ அந்த கட்டளையை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செயலை செய்வதுதான் நமது மனம். இன்று பலரது வாழ்க்கை எவ்வாறு நடந்து கொண்டுள்ளது என்றால், மனம் கட்டளையிட்டுக் கொண்டு இருக்கிறது. மனமிட்ட கட்டளைக்கு ஏற்றார் போல மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். மனதை நமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த சூட்சமத்தை எவர் ஒருவர் கற்றுக்கொள்கிறாரோ அவரது மனம் மிகச்சிறந்த ஒரு பணியாளராக செயல்படும். எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை உள்ளது. நாம் என்ன எண்ணுகிறோமோ அது நடக்கும். இந்த முழாண்டு தேர்வுல நான் நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆயிரணும் என்று இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம் என்றால், ஒரு மாணவர் வேண்டுகிறார் என்றால் அவர் தேர்ச்சி பெறுவார், பாஸ் ஆவார். இந்த முழாண்டு தேர்வுல நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அவர் ஃபெயில் ஆயிடுவார். ஏன்னா வினைச்சொல் என்ன சொல்லுது, முதல்ல என்ன வருது அதுதான் அங்க நடக்கும். அப்படியே ஆகட்டும் என்று இயற்கை ஆசீர்வாதம் செய்யும். இயற்கை செய்த ஆசீர்வாதத்தை நம் மனம் ஒரு வேலையாக எடுத்துக்கொள்ளும். இப்ப சிந்தனை எங்கிருந்து வந்தது என்றால், சிந்தனையும் மனதிலிருந்து தான் வந்தது. நாம் பாஸ் ஆயிரணும் என்ற ஒரு வாக்கியமும் வார்த்தையும் சிந்தனையும், நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது என்ற வார்த்தையும் வாக்கியமும் சிந்தனையும் ஒன்றுதான், வேறு வேறு கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய வினைச்சொல் அதுவாக மாறும். இப்படிதான் பலரது வாழ்க்கை இன்றளவும் நடந்து கொண்டுள்ளது. பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் ஒரு வாக்கியம் உள்ளது. இதுக்கு என்ன பொருள்? என் வாழ்க்கை இவ்வளவு மோசமா போச்சே, என் வாழ்க்கை இவ்வளவு மோசமா போச்சேன்னு தொடர்ந்து ஒருவர் நினைத்து கொண்டே இருந்தால், புலம்பிக் கொண்டே இருந்தால், வாழ்க்கை மோசமாக போனது என்பதை தொடர்ந்து நினைத்து கொண்டு இருந்ததனால் மேலிருந்து பிரபஞ்சம், இயற்கை அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வதிக்கும். நமது மனம் நமது வாழ்க்கை இன்னும் மோசமாக போவதற்கான சூழலை தேடிச் செல்லும். தேடிச் சென்று அதை அழைத்து வந்து நம்மிடம் கொடுக்கும்.
வாழ்க்கை மோசமா போச்சேன்னு புலம்புறவங்களுக்கு இன்னும் கூடுதலாக மோசமா போகுது. எனக்கு அதிக கடன் இருக்கே, என் கடனை கட்ட முடியலையே, கடன்காரவங்களுக்கு பதில் சொல்ல முடியலையே என்று கடன் 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 என்று கடனை பற்றியே தொடர்ந்து நினைத்துக் கொண்டே இருப்பவர்களுக்கு கடன் கூடுதலாக வந்து சேரும். இதுதான் உண்மை, யதார்த்தம், இயற்கை, இயல்பு. நமது மனம் அவ்வாறுதான் செயல்படும், நமது மனம் அவ்வாறுதான் வேலை செய்யும். எனக்கு முட்டி வலிக்குது, என் முட்டி வலி என்னால தாங்க முடியல, முட்டி இந்த அளவுக்கு வலிக்குதே என்று ஒருவர் அழுது கொண்டே இருந்தால், அந்த வலியை பொறுக்க முடியாமல் முட்டி வலி என்று எண்ணிக்கொண்டே இருந்தால், பார்ப்பவர்களிடமெல்லாம் முட்டி வலி தாங்க முடியல, முட்டி குடைச்சலா இருக்கு என்று அந்த முட்டி வலியை பற்றியே சொல்லிக் கொண்டு இருப்பவர்களுக்கு முட்டி வலி அதிகமாக வந்து சேரும். ஏதோ காலையில ஏதோ ஒரு தகவலை சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை சொல்லல. எதை நாம் தொடர்ந்து கூடுதலாக நினைக்கிறோமோ அதுவே நமக்கு வந்து சேரும். இந்த இயற்கை, பிரபஞ்சம், சூழல் அதற்கான காரண காரியங்களை நமக்கு அமைத்து கொடுக்கும். காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு எது ஒன்றுமே நடக்கல. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. சிலருக்கு உடனே புரியும், சிலருக்கு தாமதமாக புரியும். இதுதான் வேறுபாடே தவிர காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு எந்த ஒரு செயலும் நடப்பது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முடிந்தவரை நாம் நேர்மறையாக சிந்திக்க துவங்கிவிட வேண்டும். நேர்மறை சிந்தனை என்றால் என்ன? ஏகப்பட்ட கடன் இருக்கும், மாதம் மாதம் இஎம்ஐ இருக்கும், கடன்காரவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். இதெல்லாம் இருக்குது தானே, இது நமக்கு தெரிஞ்சது தானே. இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னாக்கா, இதற்கு மாற்றமாக நம்ம சிந்திக்கணும். நான் நல்லா இருக்கேன், வங்கியில நிறைய எனக்கு இருப்பு இருக்கு, நான் மகிழ்ச்சியா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், என் குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருக்காங்க, இந்த சமூகம் என்னை மதிக்குது, என்னை உயர்வாக நினைக்குது, என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மிக தெளிவாக சரியாக எனக்கு உருவாகி கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்னை படைத்த இயற்கை, பிரபஞ்சம் எனக்கு நல்லது நடக்கணும் என்று ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கு. நான் பழகக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேரும் நல்லவங்க, நல்லவர்கள் மட்டுமே என்னை நோக்கி வருகிறார்கள். எனது சிந்தனை சரியானதாக எனது வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக தேவையான எண்ணங்களை எனக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறது. என் கண்ணெதிரில் தெரிகிறது எனது எதிர்கால வாழ்க்கை. நான் மிக ஆனந்தமாக, பிரகாசமாக வாழப்போகிறேன். நான் பல குடும்பங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு செயலை செய்ய போகிறேன் என்று. இதெல்லாம் எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. இதுதான் உண்மை. இப்ப நம்ம நினைச்சதுக்கு எல்லாத்துக்குமே மாற்றமா தான் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவும் உண்மை. இருந்தாலும் இந்த அவஸ்தை, கஷ்டம், சஞ்சலத்திலிருந்து நம்ம மாறணும், மீளணும் அப்படின்னா இது போல நேர்மறையான எண்ணங்களை, சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது மேலிருந்து ஒரு பிரபஞ்சம் அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறது. நமது மனம் அது சார்ந்த நபர்களை, அது சார்ந்த சூழல்களை, அது சார்ந்த காரணங்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுதான் விடயம். எதிர்மறை எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை விட, சக்தியை விட நேர்மறை எண்ணங்களுக்கு மிக கூடுதலான ஆற்றல், சக்தி, வலிமை உள்ளது. ஆனால் நம் மனம் என்ன செய்யும் அப்படின்னா, இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். காரணம், அதுக்கு எது சரின்னு பதியப்பட்டு இருக்கோ மனதில், அது எது உண்மைன்னு நம்பி இருக்கோ அதை தான் அது மீண்டும் 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 சிந்திக்கும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய கடன் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம மனசு பார்த்துருக்கு, அது மனசுல அதுதானே பதிஞ்சிருக்கு. அப்ப அந்த கடனை பத்தியே தான் மீண்டும் மீண்டும் சிந்திக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இருக்கக்கூடிய சூழலுக்கு எதிர்நீச்சல் போடுவதற்கு நமது மனதிற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு குழந்தை தானே, என்ன கத்துக் கொடுக்கிறோமோ அதை அது செய்ய ஆரம்பிச்சிடும், என்ன சொல்றோமோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும்.
துவக்க காலத்தில் 4:30 மணிக்கு காலையில் அலாரம் வைத்து எழுந்த பல நண்பர்கள் இன்று அலாரம் இல்லாமலேயே எழுந்து நாம் இந்த அரங்கிற்கு வருகிறோம், கூட்டத்திற்கு வருகிறோம். அப்போ நம் மனதிற்கு சில நாட்கள் நம்ம கற்றுக் கொடுக்க துவங்கணும். எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதை நம் மனம் செயல்படுத்த துவங்கும். இப்ப இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு செல்வந்தரான வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறேன் என்று இந்த மனதிற்கு நாம் கற்றுக் கொடுத்தோமே என்னால் அதை இந்த மனம் செய்ய துவங்கிறோம். முதல்ல இந்த எண்ணங்களை நம்ம மனதிற்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இந்த எண்ணங்களை நம்ம மனதிற்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா, இது போன்ற சிந்தனைகளை நம்ம சிந்திக்கணும். நம்ம எதை சிந்திச்சோம் அப்படின்னாலும் அதற்கு ஒரு உருவத்தை நம் மனம் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டிடு. உருவம் இல்லாமல் எதையுமே நம் மனம் சிந்திக்காது. எதையாவது சிந்திச்சு பாருங்களேன், அதுக்கு உருவம் இல்லாம நம்மளால சிந்திக்க முடியுதான்னு பாருங்களேன். நான் உருவம் இல்லாமலே சிந்திக்கணும் என்று நம்ம சிந்திக்கும் போது கூட, நினைக்கும் போது கூட அதற்கு ஒரு உருவத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் நமது மனம். அவ்வளவு ஆற்றல் படைத்தது நம் மனம். ஆனால் மிக எளிமையானது, மிக தன்மையானது, ஒரு குழந்தை போன்றது, ஒரு நீரை போன்றது. நீரை எந்த பக்கம் திருப்பி விட்டோம்னாலும் நீர் அந்த பக்கம் போகும். எந்த பக்கம் திருப்பி விட்டோம்னாலும் நீர் அந்த பக்கம் போகும். பள்ளத்தை நோக்கி செல்லக்கூடிய நீரை எதிர்மறையில் மேட்டை நோக்கி செல்ல சொன்னால் அதுக்கு தெரியாது. அப்ப எந்த திசையில திருப்பி வரோமோ அந்த திசையில நீர் போகும். நீர் போன்றது நமது மனம். இந்த மனதில் எதை நாம் விதைக்கிறோமோ அதை அதிகப்படுத்தி தரும். இப்ப நாம இன்னையிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, எனக்கு மூட்டு வலி இருக்கு, அது இந்த அளவுல இருக்கு, நான் ஹார்ட் பேஷண்ட், எனக்கு தைராய்டு இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை முதலில் தவிர்த்து விடணும். முதல்ல அந்த வார்த்தையை தவிர்த்து விட்டால் போதும். என்ன நினைக்கலாம், என்ன சிந்திக்கலாம் அப்படின்னா, நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், முதல்ல இந்த நோயிலிருந்து நான் மீள வேண்டும் என்று நினைப்பதை விட நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கணும். ரெண்டும் ஒண்ணுதான். இந்த நோயிலிருந்து மீண்டு ஆரோக்கியமா வாழ போறோம். அது எதுக்கு அதை நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரோக்கியமா வாழணும்னு நினைக்கணும்? எடுத்த உடனே நமக்கு என்ன தேவையோ அதை நினைச்சிடலாமே. நான் ஆரோக்கியமா வாழணும், நான் ஆனந்தமா வாழணும், நான் மகிழ்ச்சியா வாழணும், நான் நிம்மதியா வாழணும் என்று நமக்கு எது வேணுமோ அதை மட்டுமே நாம் மீண்டும் 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 நினைத்து கொண்டே இருக்கும்போது அது சார்ந்த நபர்களை, அது சார்ந்த மக்களை இந்த இயற்கை பிரபஞ்சம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். பல ஆண்டுகளாக உடல் ரீதியாக, மன ரீதியாக ஏதேனும் ஒரு தொந்தரவில் சிக்கிக்கொண்டு இந்த ரசாயன மருந்துகளின் கோரப்பிடியில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட, இன்று முதல் நான் இந்த நோயிலிருந்து மீள வேண்டும் என்ற நினைப்பை, எண்ணத்தை மாற்றிவிட்டு நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது, நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக தேவையான சூழலை இந்த இயற்கை நமக்கு அமைத்து கொடுக்கும். நாம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு மருத்துவ முறை அல்லது ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு இந்த இயற்கை கையளித்து விடும். சம்பந்தமே இல்லாம அந்த நபரை நம்ம சந்திச்சிருப்போம். அந்த நபர் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய அந்த பிணியிலிருந்து முழுவதுமாக மீண்டு வெளியேறுவதற்கான ஒரு வாழ்க்கை சூழலை நமக்கு இந்த இயற்கை பிரபஞ்சம் அமைத்து கொடுத்திருக்கும். நமது எண்ணங்களை நாம் முறைப்படுத்துவோம், நமது எண்ணங்களை சரிப்படுத்துவோம், சீர்படுத்துவோம். காரணம், நமது வாழ்க்கையே நமது எண்ணங்களில்தான் துவங்குகிறது. நமது எண்ணங்கள் எந்த நிலைப்பாட்டில் வருகிறதோ அதற்கு ஏற்றார் போல நமது சிந்தனைகளும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
எண்ணம் நமது கட்டுப்பாட்டில் கிடையாது, சிந்தனை நமது கட்டுப்பாட்டில் உள்ளது. நாம் நினைத்தால் இதை சிந்திக்க கூடாது என்று வேறு ஒன்றை சிந்திக்கலாம். நாம் நினைத்தால் இந்த எண்ணம் எனக்கு ஏற்படக்கூடாது என்று வேறு ஒரு எண்ணத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியாது. நமது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று ஏன் நமக்கு ஏற்படுகிறது என்று சிந்திப்பதை தவிர்த்துவிட்டு நமது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை நாம் கையாள கற்றுக்கொண்டோமேயானால் சிந்தனையிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் சரியானதாக பிறந்துவிடும். இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச மொழியில சொன்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். எண்ணம் என்பது தாட், சிந்தனை என்பது திங்கிங். எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு வேறுபாடு படுத்தி பார்க்கறது சிரமம். ஆனா தாட்ஸ், திங்கிங், இது ரெண்டுத்துக்கும் நம்மளால எளிமையா வேறுபாடு படுத்தி பார்த்துட முடியும். ஆமா, தாட்டுங்கிறது வேற, திங்கிங்கிறது வேற தானே. அதுபோலதான் எண்ணம் என்பது வேறு, சிந்தனை என்பது வேறு. உணர்வுகள் என்பது வேறு, உணர்ச்சிகள் என்பது வேறு. ரொம்ப ரொம்ப அருகருகே இருக்கும், பெரிய வேறுபாடு தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா மாபெரும் வேறுபாடு பொதிந்தியதாக, நிறைந்ததாக இது இருக்கும். நமது எண்ணங்களை நாம் உருவாக்குவோம், நமது சிந்தனைகளை நாம் உருவாக்குவோம், நமது உடல் ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்திக் கொள்வோம், நமது வாழ்க்கையை ஆகச்சிறந்த, சாலச்சிறந்த ஒரு மனநிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு நமது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சரியான முறையில் கையாண்டு இந்த வாழ கிடைத்த மனித வாழ்க்கையை ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நீண்ட காலம் சுகமாக, சுபிக்ஷமாக வாழ்ந்து கழிப்போம் என்று கூறி, இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும், PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும், தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். இன்றைய பதிவு குறித்து தங்களுக்கு ஏதேனும் ஒரு மாற்று கருத்து அல்லது ஒரு சந்தேகம் இருக்கிறது என்றால் தங்களது கரங்களை உயர்த்தி சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஐயா வணக்கம். ராமலிங்கம் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். ஐயா, நீங்க எண்ணங்கள், சிந்தனைகள், மனது, இது மூன்று குறித்து சொன்ன விதம் அற்புதம். அது மட்டும் இல்ல, இப்போ கடல் அலையை பத்தி நம்மளுடைய மனதில் எண்ணங்கள் எப்படி உற்பத்தி ஆகுன்றதுக்கு உதாரணப்படுத்துது, ரொம்ப நல்லது. இப்ப நீங்க கூறிய வார்த்தையை, அதாவது ஒருவருடைய மனது எப்படி இருக்குன்னா, ஒரு பழைய பாடம் தான் ஞாபகம் வருது. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது என்பது போல நம்ம நினைக்கிற நினைப்பு ஸ்பீட்காஸ்ட் பத்தி தான் நினைச்சு நம்ம ஒரே சிந்தனையில இருந்தோம்னா, நம்ம பணக்காரன் அவனுடைய ஒரு எண்ணம் உருவானா கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குன்ற ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம செயல்படணும்னு சொன்னது ரொம்ப அற்புதையா. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, நன்றி. தொடர்ந்து திரு மலைராஜன் சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். சார் அன்மியூட் கொடுத்திருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா ஐயா சாமி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி வணக்கம், நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா அருமையா சொன்னீங்க. அது உண்மையிலே என்னுடைய லைஃப்ல ஒரு அப்பாவுடைய முயற்சி, கடுமையான முயற்சியில ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப கீழ் லெவல்ல இருக்கும். காரணம் அந்த எண்ணம் தாங்கிறது. அந்த கடன பிரச்சனையை பத்தி அதே சிந்தனையில தான் இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். அதுக்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி.
அது திரும்ப ரீகால் பண்றதுதான் எனக்கு அந்த பிராக்டிஸ் பண்ணவே முடியல. திரும்ப திரும்ப முதல்ல அந்த கடன்கிற வார்த்தை தான், அந்த எண்ணம் தான் முதல்ல வருது. முன்னாடி அப்படிலாம் இருக்காது. அது என்னன்னு எனக்கே புரியல. திரும்ப அந்த மாதிரி நல்ல ஒரு இது கொண்டு வர்றதுக்கான அருமையான இது சொன்னீங்க. அது இதை வந்து ரெக்கார்டிக்கலாவே கொடுத்து எல்லாருக்கும் கிடைக்கிற பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில இன்னைக்கு இப்படிதான் இதே நிலைமையில தான் இருக்காங்க. நானும் பார்த்த லெவல்ல பாக்குறேன். கொஞ்சம் இதை வந்து ரெக்கார்டிங் பண்ணி டெய்லி காலையில அந்த பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறை எண்ணங்களை எப்படி கொண்டு வர்றதுங்கிற இதுல வந்து அந்த யுக்தியை மட்டும் நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லணுங்க. அது நல்ல விதைய விதைக்கிறது எல்லாம் அருமையா, இன்னைக்கு பதிவு அருமையா இருந்துச்சு நீங்க சொன்னது. நன்றிங்க. அதுக்கு ஏதாவது நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. செஞ்சோம்னா எல்லாருமே நம்ம ஏதாவது ஒன்னாதான் இருக்கோம், எல்லாருமே ஒன்னாதான் இருக்கோம், ஒன்னாதான் இருப்போம். அதனால எதை நினைச்சும் வருத்தப்பட தேவையில்லை. சரிங்க. நமக்கு நல்லது நடந்து கொண்டுள்ளது. வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போறதில்ல, கைக்கு கிடைச்சிருச்சு, இதை தக்க வச்சுக்கலாம். எல்லாமே மாறும், நல்லதா நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி. கேஸ்லயுமே என்னால வந்து தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கடன் பிரச்சனை இருக்கனால அதனால இதுக்கு வந்து மனசை வந்து ஒடுக்கவே முடியல. ஏன்னா அத்தனை இருக்கு, பெரிய பெரிய எண்ணங்கள்லாம் இருக்கு. உங்க தொலைபேசி எண் கொஞ்சம் தயவு செஞ்சு கொடுக்கலாமா? நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பேசலாமான்னு பார்த்தேன். குழுக்கள்ல வரும், குழுக்கள்ல வரும், அதை பத்தி பேசிக்கிறேன். நன்றி, நன்றிங்க. நன்றி, நன்றி. மியூட் பண்ணிட்டு ஹேண்ட் லோ பண்ணிக்கோங்க. சுமதி ரவீந்திரன் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம், பேசலாம். இந்த முன்பக்கத்துல வணக்கம். பெரும்பாலான வீடுகள்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதே இப்படிதான் சார். கணவன் ஒன்று சொல்லுவாரு, மனைவி நெகட்டிவாவே பேசுவாங்க. நான் போயிட்டு வரேன்னு ஒரு சொல்லுவாரு, இல்ல போகாதீங்க மாங்க எடுத்ததுன்னு. இந்த மாதிரியான முறைகேடான பிரச்சனைகள், அதாவது உணர்ந்து கொள்ளாத இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபேமிலியோட கலந்து எல்லாரும் கேட்டு தெரிஞ்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு உங்களாலான இந்த மாதிரியான ஒரு ஆடியோ போட்டீங்கன்னா கூட அதை நாங்க அந்த சமயங்களை எடுத்து கேட்போம். சில சமயங்கள்ல இந்த மாதிரியான சமயங்களை நாம முடிச்சு கேட்டுட்டு இருப்போம், அவங்க அதை இல்லாம தூங்கிட்டு கிடப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட ஒரு பிரத்யேகமா ஆடியோ ஏதாவது வெளியிட்டீங்கன்னா அதை நாங்க பதிவு பண்ணி வச்சுட்டு, அல்லது அந்த ஆடியோவை அவங்ககிட்ட கேட்கற மாதிரியான சூழ்நிலையை நாங்க தோற்று வச்சு கேட்க வைப்போம். இதன் மூலமா அந்த குடும்பத்திலையும் கொஞ்சம் ஒரு வளர்ச்சி ஏற்படும் நான் நினைக்கிறேன் சார். நன்றி, நன்றி. நினைச்சிட்டீங்க இல்லைங்களா? அது உறுதியாக நடக்கும். இந்த இயற்கை பிரபஞ்சம் அதை அமைத்து தரும். நன்றி. முடிந்த அளவுக்கு இன்றைய கூட நம்ம குழுக்கள்ல அந்த பதிவு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நன்றி, நன்றி. நல்லது. வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.